Hey guys, welcome back to our family. இன்னைக்கு நம்ம வந்து TVS Vedan இந்த வண்டியை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்தியால மேஜர் ஆஃப் த பீப்பிள் பார்த்தனா ஒரு கம்யூட்டிங் பைக் தான் எடுக்கிறாங்க. அப்படி கம்யூட்டிங் பைக்னு எடுக்கும்போது அது ஒரு சின்ன ஸ்பெக்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த சின்ன ஸ்பெக்ஸ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல மைலேஜும் கிடைக்கணும், அதுமே பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூட்டிங் பைக்ல எதிர்பார்க்கறாங்க. அது எல்லாமே ஒரு விதமா கொடுத்திருக்க வண்டி அப்படின்னு பார்த்தோம்னா தான் TVS Vedan. இதை பத்தி நம்ம இப்போ ஒரு டீடைல்டு ரிவ்யூவா பார்ப்போம். டிவிஎஸ் வேடானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டி வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எப்பயுமே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வண்டி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கிக்கர் யூஸே பண்ணாதீங்க. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி செல்ஃப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கிக்கர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபியூவலோட இன்ஜெக்டர்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்யூட்டிங் பைக்காக நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டிசைனாக மோஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து பார்க்கும்போது ஒரு சில பைக்லேருந்து அட்ராக்ட் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் வந்து இருந்தாலும் டிசைன் அப்பியரன்ஸ் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் 110cc பைக்குக்கு என்ன அளவுக்கு ஒரு மான்ஸ்டர் பைக்காக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு டிசைன் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது இந்த வண்டி பார்க்கும்போது தனியாக ஒரு செப்பரேட்டாக வந்து தெரியுது. ஸோ டிசைன்லன்னு பார்க்கும்போது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். பைக்கோட பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது டேங்க் வந்து மெட்டாலிக் பார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. மீது எல்லாமே பார்க்கும்போது ஃபைபர் பார்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபைபர் பார்ட்ஸ்ல கொடுக்கும்போது அதோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. டேங்க்ல நம்ம கிரிப் பண்றதுக்காக அங்க வந்து ஒரு கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு. அது மாதிரி பின்னாடி பேசஞ்சர்ஸ்லாம் உட்காரோம் அப்படின்னா ரியல் பேசஞ்சர்ஸ்க்கு ஹோல்டு பண்ற அளவுக்கு இங்க கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன லக்கேஜஸ் எல்லாமும் கேரி பண்ணலாம். பட் வந்து ஓவர் வெயிட் தாங்குமா அப்படின்றது தெரியாது. பட் வந்து கொஞ்சம் நார்மல் லக்கேஜஸ்லாம் கேரி பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி பைக்லாம் பார்க்கும்போது சைட்ல அந்த மெட் கார்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா பிளாஸ்டிக் பார்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு டீசென்டான அமௌண்ட்ல பிளாஸ்டிக் பார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டியும் ஓரளவுக்கு ஓகேவா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஜின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மெயினா அட்ராக்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் தான். இப்போ எக்ஸாஸ்ட் சவுண்ட்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணும்போதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ECU சர்க்கியூட் இருக்கு. BS6 வெஹிக்கிள் எல்லாத்துலயுமே ECU வந்து ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது நம்ம அதுக்கு ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் ஆன் பண்றது அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து ECU மால் ஃபங்க்ஷன் வந்து ஆகும். ஸோ அந்த ECU சர்க்கியூட் ஆன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து இக்னிஷன்லாம் ஆன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போதே நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் தான் நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ டிரைவ் பண்றதுக்கே ஒரு நல்ல கம்ஃபர்டான ஃபீல் வந்து கொடுக்குது அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட்னாலே. நெக்ஸ்ட் நம்ம பைக்கோட இன்ஜினை பத்தி பார்ப்போம். பைக்கோட இன்ஜின் பார்க்கும்போது இதுல அப்பியரன்ஸ்ல பார்க்கும்போது டிவிஎஸ் பிராண்டிங் அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு கோல்டு பிளேட்டிங்ல வந்து ஒரு கலர் அட்ராக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது இன்ஜின்ல நல்லா இருக்கு. மற்ற கம்பெனிஸ்லாம் பண்ணாத அளவுக்கு இதுல வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஜின் லுக்ல வந்து நல்லா இருக்கு. இதுல ப்ரொடியூஸ் ஆகிற பவர்னு பார்த்தோம்னா 8.19 PS ஆஃப் பவரும் 8.7 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து 110cc பைக்குக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு பவர் டார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது ஃபியூவல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு எக்கனாமி வந்து நல்லா இருக்கும். 70 வந்து நம்மளுக்கு ஃபியூவல் எக்கனாமி ரேஞ்ச் வந்து நல்லாவே வரும். அது மாதிரி இதுல வந்து பழைய ரேடானுக்கும் இப்போதைக்கும் வந்து சின்ன மாடுலேஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவங்க அதை மாத்தி இன்ஜினோட லைஃப் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிஸ்டன்ல வந்து 2 ரிங் வந்து இருக்கும். அந்த ரிங்கோட சைஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. டிவிஎஸோட இன்ஜின் பார்க்கும்போது அவங்க வந்து டியூரா லைஃப் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. அந்த டியூரா லைஃப் இன்ஜின்ன்றதுக்கு இதோட லூப்ரிகேஷன் பண்றதுக்காக ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்போட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம லூப்ரிகன்ட் வந்து நல்லாவே ஆகுது. ஸோ அதனால இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்ஜின் ஹெட்லன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வால்வ் ஆக்சுவேட்டருக்காக ஃபாலோவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபாலோவர் வந்து ரோலர் ஃபாலோவர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது மூலியமா நம்மளுக்கு ஃபிரிக்ஷன் வந்து கம்மி பண்றாங்க. ஸோ அதுக்காகவும் டியூரா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. முன்னாடி இந்த வேடான்ல வந்து அது கொஞ்சம் மாத்தி ஆல்ட்ரேஷன் பண்ணி வந்து இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிச்சு அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சு சீக்கிரத்திலேயே அந்த வண்டியை வந்து மாடுலேஷன் பண்ணி விடுவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜான விஷயம் இன்ஜின்ல பொறுத்த வரைக்கும். டிவிஎஸ்ல என்னதான் ஒரு ஸ்பெக் ஷீட்ல நல்ல ஸ்பெக் ஷீட்டா கொடுத்திருந்தாலும் பிராக்டிகல் லைஃப்லன்னு பார்க்கும்போது கரெக்டா தான் பிஹேவ் பண்ணுது. வண்டின்னு பார்க்கும்போது டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 100 வந்து ரீச் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணதில்லை.
ஃபியூவல் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோன்னா 70 ஆவரேஜா வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கம்யூட்டிங் பைக்குக்கு நம்ம எதிர்பார்க்குற மைலேஜ் வந்து கிடைக்குது. ஸோ இதுல பிராக்டிக்கல் லைஃப்ல இந்த பைக் வந்து நல்ல காம்படிஷன், மற்ற வெஹிக்கலா கூட காம்படிட்டர் போகிற அளவுக்கு ஒரு நல்ல வெஹிக்கலா வந்து இது இருக்கு. பைக்லன்னு பார்க்கும்போது அந்த கிராஃபிக்கல் டிசைன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சைலன்சரில் வந்து குரோம் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹெட்லைட்னு பார்க்கும்போது குரோம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லுக்கும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம பைக் வாங்குறோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இதில் சைலன்சரில் கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து லே அவுட் பண்ணி இந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்காத மாதிரி ஒரு மலைச்சி இதில் வந்து குரோம் ஃபினிஷிங் கொடுத்து அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி சென்சார்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப நீட்டாக வந்து லே அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் போகும்போது டேமேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு அளவுக்குலாம் இல்லாமல் நீட்டாக லே அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுமாதிரி பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக 180 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ரொம்ப அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வராது. பைக்கோட சீட் ஹைட்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 8-10 mm மேலே வரும். ஷார்ட் ரைடர்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணலாம். பட் வந்து டால் ரைடர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக ஓட்டலாம். ஷார்ட் ரைடர்ஸ்னால மேனேஜ் பண்ண முடியும், பட் ஃபுல்லாக வந்து கிரவுண்டில் வந்து படாது. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நம்ம சீட்ஸை பற்றி பார்ப்போம். சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரைடர் ப்ளஸ் பில்லியன் 2 பேரும் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்காக சீட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குது, வைடராகவும் இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பின்னாடி கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஃபேமிலி கம்யூட்டிங்காக ரொம்பவே சூட் ஆகும். ஸோ சீட்ஸ் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். லாங் டிரைவ்லாம் போனோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பட் பெயின் வராத அளவுக்கு இருக்கும். சீட் குஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரேக்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரி ட்ரம் பிரேக் வேரியன்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியர்லன்னு பார்த்தோன்னா ட்ரம் பிரேக் தான். பிரேக்கிங்னு பார்க்கும்போது கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து டீசென்டான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கும் ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். நெக்ஸ்ட் டயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டும் ரியரும் வந்து டீசென்டான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் சர்ஃபேஸில் வந்து நல்லாவே கான்டாக்ட் ஆகுது. பட் ஒரு அன்இவன் சர்ஃபேஸில் போனோம் அப்படின்னா ஒரு ஸ்லிப்பரியான ஃபீல் வந்து கொடுக்குது. வெட் கண்டிஷன்ஸ்லாம் போகும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ரொம்ப லிசன் பண்ணி கவனிக்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் தெரியுது. நம்ம வண்டி வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரியர் வீல் வாப்லிங் இஷ்யூஸ் வந்து இருந்தது. அதை நம்ம போய் பார்த்தோன்னே ரியர் வீல் மட்டும் அந்த வாப்லிங் இஷ்யூஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அது அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ வாப்லிங் இஷ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது. அது மேபி பேரிங் போனதுனால இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது இருந்ததுனால நம்மளுக்கு அந்த வீல் மட்டும் மாத்திட்டாங்க. ஸோ அதனால இப்போ வாப்லிங் இஷ்யூஸ் வந்து இல்லை. ஸோ நீங்க அது மாதிரி நியூ பைக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவே நீங்க ரெக்டிஃபை கவனிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்க சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா டேஸ் போக போக அதை நீங்க தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியும் வரும். அது மாதிரி ரெக்டிஃபையும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க எப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ அப்பயே ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லன்னு பார்க்கும்போது 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து பம்பி ரோட்ஸ்லாம் போகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனலாகில் வந்து கொடுத்துருக்காங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருந்தாலும் நம்மளுக்கு கம்யூட்டிங் பைக்கு போதுமான அளவுக்கு டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம இந்த வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்விட்சஸ் குவாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் குவாலிட்டியிலலாம் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. ஸ்விட்சஸ் குவாலிட்டியில் ரொம்ப நீட்டாக லே அவுட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. பைக் வந்து பார்த்தோன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பேசிக் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 76,000 வந்து வருது. அதுவே மிட் ரேஞ்ச் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 79,000 வந்து வருது. ஹையர் எண்ட் மாடல்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா 83,000 வந்து வருது. அந்த ஹையர் எண்ட் மாடல்ஸ்ல வந்து டிஸ்க் பிரேக் பிளஸ் இந்த மிரர்ஸ்லாம் பார்த்தோன்னா குரோம் ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேரியன்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு நல்ல பேக்கேஜாக ஒரு நல்ல கம்யூட்டிங் பைக் ப்ளஸ் ஒரு நல்ல மைலேஜான பைக்காக வந்து இருக்குது. இந்த பைக் வாங்கணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்ன வீடியோலாம் உங்களுக்கு வேணும், என்ன பைக்ஸ் பற்றிலாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன்.